வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து பட்டி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் வந்து ஃபர்னிச்சரு, டோருங்கோ, அது வந்து எதனா கேஃபு, பட்டி எதனா இருக்கும். அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து மெட்டல் பேஸ்ட் எடுத்து பட்டி பார்க்குறேன். நமக்கு கலர் வேணும் அப்படின்னா கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அப்படின்னா கலர் வந்து தேவையில்லாத ஒன்று. நான் வந்து பாலிஷ் பண்ணுறதுக்காக அந்த வுட்டு கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கலர் பவுட்ரு, எல்லோ கலர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுதான் வந்து மெட்டல் பேஸ்ட்டாக பார்க்க போகிறேன். கீழே பார்த்தீங்கன்னா டோரில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு மெட்டல் பேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம சாதாரண பட்டிலாம் பார்த்தா நிற்காது. இன்னொரு பட்டி வந்து எரால்டெட்டு, பெஃபிகால் அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் தெரியாதவங்க பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுதான் ஈஸி. ஒரு மெட்டல் பேஸ்ட்டு எடுத்து கொஞ்சோண்டு ஆர்டினர், அந்த ஒயிட் ஆர்டினர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வச்சு அடைச்சிட்டிங்க அப்படின்னா ஃபில் ஆகிடும். நல்லா டைட்டாக ஒரு கல் மாதிரி காஞ்சிச்சுன்னா கல் மாதிரி காஞ்சிரும், நல்லாயிருக்கும். இதுமாதிரி கேப் இருந்தால் தான் இதுமாதிரி மெட்டல் பேஸ்ட் பார்க்கணும். 2 டோர், அதாவது ஒரு டோர் ஜாயிண்ட்டு அதெல்லாம் ஆடுது, கேஃபுக்கு இது ஆடுது, க்ராக்கு அப்படின்னாக்கா அதில் வந்து எரால்டெட்டு, பெஃபிகால் தான் போட்டு பார்க்கணும். அப்போ தான் அந்த 2 மரமும் ஒன்றா சேரும். இது மாதிரி அந்த கேஃப்லாம் வந்து மெட்டல் பேஸ்ட் தான் பார்க்கணும். மெட்டல் பேஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இது மாதிரி வந்து மெட்டல் பேஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஒயிட் ஆர்டினர் போட்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அதிகமாக மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து கட்டிடும், வேஸ்ட்டாக போயிடும், மறுபடியும் ஒட்டாது. அது வந்து இலவாக இருக்கிறப்ப இது மாதிரி மட்டமாக பார்த்து வெளிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா பெஸ்ட்டானதாக இருக்கும். நல்லா உங்களுக்கு குயிக்காகவும் வேலை ஆகும். அது மாதிரி இந்த மெட்டல் பேஸ்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது மாதிரி பட்டி தகடில் மட்டமாக வெளிக்கணும். மட்டமாக வெளிக்கல வச்சு ஏனோ தானோன்னு பார்த்துட்டிங்க, மோடு மூலம் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம தேய்க்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆரம்பத்துலேயே பட்டி தகடு வச்சு சரி சமமாக பார்த்து வெளிச்சிடணும். இதுதான் பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கு.